Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's Samayalல தேங்காவை வச்சு நல்ல ஒரு சுவையான பூரி கூடவே அதற்கு இணையான ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய அதாவது அரைக்காம வதக்காம ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய சாம்பார் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த சாம்பார் ரெசிபி நான் அடிக்கடி வீட்ல செய்வேன். ஏன்னா 10 நிமிஷம் தான் எடுத்துக்கும். வதக்க வேணாம், அரைக்க வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். நல்லா ஆனா டேஸ்டா இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம பூரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் அரை கப் அளவுக்கு பொடிசா கட் பண்ண தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் மேல அந்த கருப்பு கலர்ல இருக்கும்ல, அதை வந்து நீக்கிட்டு பயன்படுத்துங்க. அப்பதான் பூரி நல்லா வெண்மையா பார்க்கறதுக்கு இருக்கும். சேர்த்துட்டு தண்ணிலாம் எதுவுமே சேர்க்காம நல்லா மைய அரைக்கணும். அதாவது தண்ணி சேர்க்கக்கூடாது. ஆனா வந்து உங்களுக்கு அந்த தேங்காய் வந்து நல்லா பொடிசா இருக்கிற மாதிரி அரைக்கணும். இப்போ பாருங்க இந்த மாதிரி நல்லா கவனிச்சு பாருங்க. அது வந்து நல்ல பொடிசாவும் இருக்கும். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணியும் நான் இதுல சேர்க்கல. ரொம்ப அதாவது பார்த்தீங்கன்னா விழுதா இருக்காது. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கவனிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நொரநொரப்பாவும் இருக்கும். இந்த பதத்துக்கு இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு மாவு பிசையறதுக்கு சௌரியமா இருக்கும். வேற ஒன்றும் கிடையாது. அடுத்ததா ஒரு மிக்சிங் பவுல்ல 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். இந்த பச்சரிசி மாவு வறுத்த மாவு தான் நான் இன்னைக்கு பயன்படுத்தியிருக்கேன். அதாவது கடையில் விற்கிற மாவு தான் நான் இன்னைக்கு பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் வீட்டில் வச்சிருந்த பச்சரிசி மாவு வந்தாலும் பயன்படுத்திக்கலாம். அதாவது இடியாப்ப மாவு அந்த மாதிரிலாம் வச்சிருக்கோம்ல, அதுதான். அதை வந்து மிதமான தீயில வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி வறுத்துட்டு ஆற வச்சுக்கணும். ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நீங்க அளந்துட்டு பயன்படுத்திக்கணும். நம்ம பொடி பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த தேங்காய், அதை வந்து இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இப்ப பாருங்க மாவு இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு. அடுத்ததா ஒரு பாத்திரத்துல 2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்க்கிறேன். அதாவது 2 கப் அளவுக்கு நம்ம மாவு எடுத்திருந்தோம். அதனால 2 கப் அளவுக்கு தண்ணீர் பயன்படுத்திக்கங்க. கூடவே அந்த மாவிற்கு தேவையான அளவுக்கு உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு தண்ணி வந்து நல்லா கொதிக்க விடும். அதாவது ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறக்கூடாது. தண்ணி வந்து அப்படி நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம அந்த சூடு பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த தண்ணி கொஞ்சமா சேர்த்துட்டு மரக்கரண்டி இருந்ததுன்னா பின்பக்கத்தை பயன்படுத்தி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே தண்ணி வந்து கொஞ்சமா சேர்க்கணும். கையை டக்குன்னு வச்சிடாதீங்க, சுட்டுடும். அதனால இந்த மாதிரி கரண்டியை வச்சே பயன்படுத்திக்கங்க. எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே உதிரியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் சூடாகட்டும். ரொம்ப சூடாக இருக்கும்போது கையை வச்சிடாதீங்க, அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா கையை பயன்படுத்தி நல்லா நம்ம பிசைய ஆரம்பிக்கணும். நம்ம சப்பாத்தி மாவுலாம் பிசைவோம்ல, அந்த பதத்துக்கு இதை வந்து நம்ம கொண்டு வரணும். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு கைவிடாம நல்லா பிசையணும். பிசைஞ்சாதான் உங்களுக்கு இந்த பதத்துக்கு கடைசியா வரும். இப்போ பாருங்க மாவு இப்படி லைட்டா வச்சிங்கன்னா உள்ள ஈஸியா அமுங்கணும். அதுதான் வந்து சரியான பதம். இப்போ இதுல சின்ன உருண்டையா நம்ம சப்பாத்தியெல்லாம் உருட்டுறதுக்கு எடுப்போம்ல, அதே மாதிரி தான் ஒரு சின்ன உருண்டையா இந்த மாதிரி எடுத்துக்கணும். அழகா உங்களுக்கு விரிசல் இல்லாம சூப்பராகவே வரும். இப்போ இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து காஞ்சிரும். அதாவது இது பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி மாவு பயன்படுத்தியிருக்கோம். அதனால காஞ்சிரும்ன்றதுனால மேலே வந்து கொஞ்சமா எண்ணெய், எந்த எண்ணெய் வந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். தடவி விட்டுடலாம். இது இப்போ நம்ம தடவிட்டு மூடியும் வச்சிடணும். அடுத்ததாக ஒரு கவர் ஒன்று எடுத்திருக்கேன். நீங்கள் கவர் பயன்படுத்திக்கலாம், இல்லைன்னா வாழை இலை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதில் வந்து கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு எடுத்திருக்கேன். இப்போ இந்த உருண்டையும் அது மேலே வச்சுட்டு மேலே அந்த கவரை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு ஒரு தட்டு இருக்குல்ல, அந்த தட்டை பயன்படுத்தி இப்படி லைட்டாக நம்ம ஒரு அழுத்தம் கொடுக்கணும். அழுத்தம் கொடுத்து நல்லா 2-3 முறை அப்படி அழுத்தி விட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஆனால் ஓரங்களில் லைட்டாக வெடிப்பு வர்ற மாதிரி இருக்கும். வேணும்னு நீங்கள் கையால் மேலே கூட உங்களுக்கு கரெக்டாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வரதா இருந்தாலும் லைட்டாக நம்மளுடைய ஆள்கட்டி விரல் இல்லைனா வந்து கட்டை விரலை பயன்படுத்தி இப்படி இழுத்து விட்டாலே போதும். மாவு வந்து ரொம்ப சௌரியமாக நாலா பக்கமும் வரும். ஆனால் ஓரங்களில் வெடிப்பு இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா? அதனால இந்த மாதிரி ஒரு கப்பு வச்சு நான் நல்லா அதுமாரி ஷார்ப்பாக இருக்கக்கூடிய கப்பை எடுத்துங்க. இந்த மாதிரி வச்சு அழுத்துனீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் கிடைச்சிரும். மாவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நல்ல பூரி நல்லா எழும்பி அழகாக வர்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திக் லேயர் மாதிரி இருக்கும். அது நல்லா இருக்காது. அதனால அதே சமயத்தில் ரொம்ப தின்னாகவும் இருந்துடக்கூடாது. மீடியம் சைஸாக இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நீங்கள் ஒரு தடவை போட்டாலே தெரியும் அடுத்தது எப்படி செய்யணும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகவே இருக்குது. எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. எண்ணெய் நல்லா சூடாகவே இருக்கட்டும். ஸ்டவ்வும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒன்று போட்டுடலாம். போட்ட உடனே அது உள்ளே போகிற மாதிரி இருக்கும். உள்ளே போயிட்டு கொஞ்ச நேரத்துலேயே இப்படி லைட்டாக மேலே எழும்பி வர ஆரம்பிக்கும். மேலே எழும்பி வந்தவுடனே கரண்டியை பயன்படுத்தி லைட்டாக ஒரு அழுத்த மாதிரி 2 தடவை இப்படி கொடுத்தீங்கன்னா டக்குன்னு உப்பி வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் இது மாதிரி லைட்டாக அப்படி தெரிச்சு விட்டுட்டே இருந்தீங்கன்னா இன்னும் நல்லா அழகாக புஷ்ஷுன்னு உப்பி வரும். அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து திருப்பி போட்டுடணும். திருப்பி போட்டுட்டு இது வந்து ரொம்ப சிவந்து அப்படிலாம் வராது. ஒரு லைட்டாக தான் சிவந்து வர மாதிரி இருக்கும்.
அதுக்கப்புறமா எண்ணெயை நல்லா வடிகட்டினதுக்கப்புறமா எடுத்துடலாம். இது வந்து நீங்கள் ஒன்று போட ஒன்று செய்ய கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். தேங்காய் அரிசி மாவு பயன்படுத்தி ஒரு டேஸ்டியான பூரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதற்கு ஒரு சூப்பரான ஈஸியான குயிக்காக செய்யக்கூடிய சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் 50 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை அலசிட்டு அந்த தண்ணியை கீழே விட்டுருங்க. இப்போ இதில் உங்களுக்கு பிடிச்சமான காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் எப்பவுமே இந்த காய்கறிகள் தான் பயன்படுத்துவேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு எடுத்துங்க. கூடவே ஒரு தக்காளி பழம், ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 7லேருந்து 8 சின்ன வெங்காயம் கூட போதும். சின்ன வெங்காயம் இந்த இடத்துல சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த சாம்பாரினுடைய சுவை ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். சப்போஸ் இல்லைனாலும் பரவாயில்ல. அடுத்ததாக ஒரு கேரட்டை வந்து கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்ததாக பீன்ஸையும் அதே மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்ததாக கத்திரிக்காவை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். எல்லாத்தையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியை நல்லா வடிகட்டினதுக்கப்புறமா அந்த கத்திரிக்காவும் இதில் சேர்த்துடலாம். கூடவே அந்த காய்கறி முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ இதை ஒரு 4லேருந்து 5 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு மேஷர் இருந்துச்சுன்னா, எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்ததுன்னா கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி மேஷர் இருந்துச்சுன்னா நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்குங்க. இந்த மாதிரி மசிக்கும் போது பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து காய்கறிகள் வந்து விரும்பி சாப்பிடவே மாட்டாங்கல்ல. இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த காய்கறிகள் எல்லாமே வந்து அந்த குழந்தைங்களுக்கு சேர ஆரம்பிச்சிடும். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி மசிச்சு விடும்போது. அதாவது ரொம்பவும் மசிச்சு விட்டுறாதீங்க, ஓரளவுக்கு இந்த மாதிரி லைட்டாக மசிச்சு விட்டுக்குங்க. அடுத்ததாக இது தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக அதாவது ஒரு 10 போல் வெந்தயம் சேர்த்துங்க. நல்ல வாசனையாக இருக்கும். இது எல்லாமே பொரிஞ்ச பிறகு கூடவே 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி. ரொம்ப நிறைய புளி சேர்க்கக்கூடாது. ஊற வச்சுட்டு அந்த புளி தண்ணியை மட்டும் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, கடையில் விற்கக்கூடிய பொடி எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் இந்த டிஃபன் சாம்பார் செய்யறதுக்கு நான் கடையில் விற்கக்கூடிய அந்த சாம்பார் பொடி பயன்படுத்துவேன், நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு இது வந்து ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்த பிறகு நம்ம அந்த பருப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து சேர்த்துக்கலாம். கூடவே தண்ணீர் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சாம்பாரோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி உப்போட பதமும் இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக பெருங்காய பொடி, நல்ல வாசனையாக இருக்கும், சேர்த்துட்டு நல்ல ஒரு கொதி வரட்டும், கொதிக்கட்டும். எல்லாமே வெந்திருக்கு, ஜஸ்ட் கொஞ்ச நேரம் கொதிச்சா போதும், அவ்வளோதாங்க. கடைசியாக கொத்தமல்லி இலைகள் வந்து தூவி இறக்கணும்னா நல்ல மணக்க சுவையான டிஃபன் சாம்பார் ரொம்ப குயிக்காக ஈஸியான மெத்தடில் ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் நான் அடிக்கடி இந்த மெத்தடில் வந்து பண்ணுவேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிடும் போதும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த பூரியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பூரி வந்து எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக உள்ளே வந்து நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த சாம்பாரோட டிப் பண்ணி அப்படி எடுத்து வாயில் வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக வந்து மைதா மாவு கோதுமை மாவில் பூரி பண்ணி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி சாப்பிட்றத விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லேயே ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.